வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நான் உங்கள் ஏகே. நேற்று நம்ம பார்த்த வீடியோ விஜயும் ஏடிஎம்கேயும் எப்படி தங்களுடைய தாக்குதல்களை மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொளியில் நம்ம பார்க்கக்கூடியது தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேமுதிக 2026ஆம் ஆண்டு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் பார்வையாளர்களும் இதில் குறிப்பாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு அரசியல் பார்வையாளராக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலே அரசியல் பார்வையாளராக என்னுடைய அனுபவத்தின்படி 2006ஆம் ஆண்டு தேர்தலில் மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு ஒரே ஒரு சட்டமன்றத்தில் வெற்றி பெறுறாங்க. ஸோ அந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் 8.4% ஓட்டை வந்து வாங்குகிறாங்க. அதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு தமிழ்நாட்டு முழுவதும் 40 தொகுதிகளிலுமே, புதுச்சேரியோட 40 தொகுதிகளிலுமே போட்டியிட்டு கிட்டத்தட்ட 10.3% ஓட் ஷேர் வந்து வாங்குகிறாங்க. ஸோ இந்த இரண்டு தேர்தலும் திமுக அதிமுகவை எதிர்த்து துணிச்சலாக அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இவரை வந்து மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் 2009-11 காலகட்டத்தில் டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் தமிழ்நாட்டில் அதிகமான ப்ராப்ளம், ஊழல், அப்புறம் நிலத்தை கையகப்படுத்துதல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கும் போது 2011ஆவது தேர்தலில் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்திடம் முன்னாள் பத்திரிகையாளர் சோ மற்றும் பல பத்திரிகையாளர்கள் அல்லது தமிழ்நாடுடைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ முதல்ல மறுத்த விஜயகாந்த் திருப்பி ஒத்துக்கிட்டார். அந்த காலகட்டத்திலையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா மேடம் ஜெயலலிதா வந்து எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. உடனே எல்லா கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் விஜயகாந்துடைய கட்சி அலுவலகத்துக்கு சென்று நாம் கூட்டணியில் இருக்கும்போதே இந்த அம்மா கட்சியை வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு கொந்தளித்தாங்க. ஸோ விஜயகாந்த் சமாதானப்படுத்தி இல்லை காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் வித்ட்ரா பண்ணி திருப்பி 2011ஆம் ஆண்டு தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடைய கூட்டணியில் சேர்ந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 41 சீட்டு வாங்கி கடுமையாக போராடி 29 எம்எல்ஏ வந்து வெற்றி பெறுறாங்க. 29 எம்எல்ஏ வெற்றி பெற்று மட்டும் இல்லை, தமிழக வரலாற்றிலேயே ஒரு புதிய ஹிஸ்டாரிக்கல் திங்கை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது குறுகிய காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி எதிர்க்கட்சியினுடைய அந்தஸ்தை வந்து தேமுதிக பெறுது. ஏன் அப்படின்னா 23 சீட் வாங்கின டிஎம்கே அங்கே எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற முடியலை. அதனால டிஎம்டிகே வந்து விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவராக அங்கே ஆகிறார். ஸோ அதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் அழகாக சட்டமன்றம் போயிட்டுருக்கு. ஒரு 6 மாதத்துக்குள்ளாவே உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா விஜயகாந்த் மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவங்களை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. எதிர்த்து பேசும்போது அவங்களுக்குள்ள காரசார விவாதமாகி தேமுதிக அதிமுக கூட்டணி முறியுது. அதில் சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் தான் அதுக்கு முக்கிய காரணமாகவும் அமையுது. ஸோ சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டிட்டாங்க, ஆனால் டெபாசிட் வாங்க முடியலை. அங்கே வந்து அதிமுக வெற்றி பெற்றாங்க. அதுக்கு பிறகு 2014 நடைபெற்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் வீசப்பட்ட மோடி அலை தமிழகத்தில் வீசினாலும் மேடம் ஜெயலலிதா அவருடைய பிரச்சாரம் அவங்களுக்கு கை கொடுத்த போதிலும் 2014 விஜயகாந்த் அவர்கள் 14 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதன்முறையாக இணைஞ்சி போட்டியிடுறார். அதில் 5.1% வாக்குகளை வந்து வாங்குகிறாங்க. இந்த 5.1% வாக்குன்னு சொல்கிறது அந்த 14 தொகுதிகளை மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாக நம்ம எடுத்தோம்னா ஒரு 5-8% ஓட்டு தமிழ்நாட்டில் அந்த பீரியடில் அவங்களுக்கு இருந்ததுன்னு நம்ம
யூகிக்க முடியுது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையும் சிறிது சிறிதாக மோசமடைஞ்சிட்டே வருது. ஸோ 2014 தேமுதிக 14 தொகுதிகளில் போட்டியிட்டும் ஒரு தொகுதியிலும் வெல்ல முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பாமகவும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் அவரும், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெற்றி பெறுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு நடைபெற்ற 2016ஆம் ஆண்டு தேர்தல் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஸோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருந்தார், பழம் நழுவி பாலில் விழுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தொல் திருமாவளவன் இவங்க எல்லாம் போய் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்குமே அது அரசியலில் பெரிய ஒரு கிரிட்டிசிசத்தை உருவாக்கியிருக்கு. அது யாருனால் உருவாக்கப்பட்டுச்சு, ஏன் அந்த மக்கள் நல்ல கூட்டணி உருவாக்குனாங்க, யாருடைய ஓட்டை பிரித்தாங்க, யாருக்கு சாதகமாக இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய விவாதங்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் உலா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளில் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி போட்டியிட்டாலும் 2.4% ஓட் ஷேரோட அவங்களுடைய ஓட் ஷேர் கம்மியாகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய ஹெல்த் ரொம்ப டிஃபீட் ஆகிருந்தது, ரொம்ப கீழே போயிருது, அவரால் பேச முடியலை. கண்டினியூஸாக அந்த கட்சியை வழி நடத்திட்டு இருந்தது அன்னியார் பிரேமலதா அவர்கள். ஸோ 2019 திருப்பி ஏடிஎம்கே அலைன்ஸில் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வாங்கின ஓட் ஷேர் ஒரு 2% ஓட் ஷேர் தான் வாங்கினாங்க. உங்களுக்கு குறிப்பாக தெரியும், ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகளில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியை மட்டும்தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் தான் நின்னாங்க. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் தனித்தனியாக நின்னதுனால ஏடிஎம்கே அலைன்ஸில் நின்று 5 தொகுதிகளில் நின்னாங்க. அதில் 2 தொகுதிகளில் 2வது பிளேஸுக்கும் மீதி உள்ள தொகுதிகளில் 3-4வது பிளேஸுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. குறிப்பாக விஜய பிரபாகரன் வந்து நம்ம விருதுநகர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை சிறு ஓட்டு வித்தியாசத்தில் தவற விடுறாரு. சரி, இதெல்லாம் கணக்கில் நம்ம பார்த்துக்கிட்டா 2021 தேர்தலில் 60 சீட்டில் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க. 60 சீட்டில் அமமுகவோட சேர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா போட்டிடுறாங்க. ஆனால் குறிப்பாக 1.6, அதாவது 2% இணையாக ஓட் ஷேர் வாங்குறாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் படி 2% ஓட் ஷேரை வந்து வாங்குறாங்க. சரி, இதை தெளிவாக நம்ம இன்னும் கீன் அப்சர்வேஷன் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க 4% ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று திருக்கோயிலூர், அனது ஒன்று விருத்தாச்சலம், தென் மணப்பாறை பொறுத்த வரைக்கும் அங்கே அமமுகவுடைய வாக்குகள் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓட் ஷேருக்கு. விருத்தாச்சலமும் திருக்கோயிலூரும், அது ஆல்ரெடி விருத்தாச்சலம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி, அதுதான் ஹையஸ்ட் ஓட் ஷேராக இருந்துச்சு. பிரேமலதா விஜயகாந்த் கூட அந்த தொகுதியில் தான் போட்டியிட்டாங்க. கிட்டத்தட்ட 13% ஓட் ஷேர் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக இருக்குது. ஏன்னா புதியவருடைய ஒரு வருகை, பழையவர்களுடைய நிலைப்பாடு, அதாவது ஆளுங்கட்சியினுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, மக்களுடைய புரிதல், அவர்களுடைய எண்ணம், இதெல்லாமே நம்ம கலந்து பார்க்கும்போது இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட தேர்தலாக இருக்குது மற்ற தேர்தலை விட. அப்போ 2026 தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுற ஓட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம ஒரு ரேஷியோ ஆவரேஜ் எடுத்தாச்சுன்னா, ஆனால் அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு கணிப்பாக நம்ம அதை எடுத்தாச்சுன்னா ஒரு 6% ஓட்டு வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அது ஏடிஎம்கே அலைன்ஸாக இருந்தாலும் சரி, டிஎம்கே அலைன்ஸாக இருந்தாலும் சரி, யாருக்கு அந்த டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க விஜயகாந்துடைய பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 4வது கட்ட
மக்கள் பயணத்தை ஆரம்பித்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் எங்களுக்கு உரிய மரியாதையை தரணும். நீங்கள் உரிய மரியாதையை தருவது மட்டுமல்ல, சரியான சீட், அதாவது இடங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் ஒரு நிலைப்பாடு வெளிப்படையாக தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சிகளிடமே அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் விஜய பிரபாகரன் பேசும்போது, எங்கள்கிட்ட ஆல்ரெடி 20 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சீட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சீட் தரக்கூடியவங்க தெளிவாக யோசிச்சு தாங்க. எங்களுக்கான நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, நாங்கள் கேட்குற இடத்துல இருக்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் ஆல்ரெடி 2026 ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதாட்டும் பேசியிருக்காங்க. 2026 ராஜ்யசபா சீட்டு தரதா இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை டிஎம்டிகே பயன்படுத்துவாங்களா, இல்லை டிஎம்கே அலைன்ஸில் போய் வெற்றி பெற்றுடலாம், ஆளுங்கட்சியாகவே இருக்கிறாங்க, மீண்டும் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஸோ அங்கே போய் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இதில் என்ன குறிப்பாக நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒன்று கட்சியுடைய நலன், அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடியது. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடியது. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்த ஆளுநர் தேநீர் விருந்தில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எல்கே சுதீஷ் அவர்களிடம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனும் அதிமுகவினுடைய திரு ஜெயக்குமார் அவர்களும் பேசியிருக்காங்க. ஸோ 10 to 15 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டோம், எங்கள் லைஃப்பை ஷேர் பண்ணிட்டோம், காலேஜ் டேஸை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் இவங்க வெளிப்படையாக சொல்லலாட்டும் உள்ளே என்ன பேசியிருப்பாங்க, அரசியலை தவிர வேறு எதுவும் பேசியிருக்காதுன்னா வாய்ப்புகளே இல்லை. எல்லா சந்திப்பும் ஒரு புள்ளியை நோக்கியது. அப்போ ஒரு புள்ளியை நோக்கி தான் இந்த சந்திப்புகள் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம சட்டசபையில் மீண்டும் நம்முடைய கட்சி மெம்பர்ஸ் இருக்கணும், தென் நம்முடைய கட்சிக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அது டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கே அலைன்ஸா, எது வெற்றி பெறக்கூடிய அலைன்ஸு. ஆனால் அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னா, விஜயை ப்ரிஃபர் பண்ணாமல் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் விஜயை ப்ரிஃபர் பண்ணி போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 இல்லை ஒரு 30 சீட்டாவது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 30 சீட்டும் அவங்களால எம்எல்ஏ கேண்டிடேட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா, கேண்டிடேட்டாக கொடுக்க முடியும், எம்எல்ஏவை கன்வே பண்ண முடியுமா, இல்லை அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி இந்த ரேஷியோவில் டிஎம்டிகே வந்து தன்னுடைய பர்சன்டேஜ் லெவலில் கம்மி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்னியும் அவங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டிமாண்ட் சொல்கிறது இன்னியும் கீழே போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொன்று விஷயம் கூட சொல்லியிருக்காங்க, எல்லா அலைன்ஸும் சீட்டு வந்து டிசைட் பண்ணிட்டாங்களா, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ நாங்கள் பிப்ரவரி 2வது வாரத்தில் முடிவு பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எல்லா எலெக்ஷன்லேயுமே நீங்கள் தேமுதிகவுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷனுடைய கடைசி காலகட்டத்தில் தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவே அவங்களுடைய கட்சிக்கு மைனஸ் பாயிண்டாக ஆகுது. ஸோ எப்போ ஒரு கட்சி முடிவெடுக்கணும் அப்படின்னா வெல் இன் அட்வான்ஸாக முடிவெடுக்கணும். வெல் இன் அட்வான்ஸாக முடிவெடுக்கும் போது சாதக பாதக நிலைகளை அவங்களால ஆராய முடியும். யார் கேண்டிடேட்டாக போடலாம், அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. அப்போ அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவங்க என்ன செய்யலாம், கோஆர்டினேட் பண்ணி வெற்றிக்கு கொண்டு போகலாம். இது கடைசி மினிட் வரைக்கும் அங்கேயா இங்கேயா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு அலைன்ஸில் போகிறாங்க அப்படின்னா அந்த அலைன்ஸில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே இவங்க அங்கேயும் போவாங்க இங்கேயும் போவாங்க, யாரை நம்பி இவங்களுக்கு ஓட்டு போடுறது. அப்போ ஒரு நண்பகத்தன்மைன்னு சொல்கிறது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்காமல் போயிடும். ஸோ முடிவு எடுக்கும்போது தெளிவான முடிவு எடுக்கணும். நமக்கான தேவை என்ன, நமக்கான முக்கியத்துவம் என்னன்னு டிலே பண்ணாமல் ஒரு ஏர்லியர் முடிவாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்களும் கொஞ்சம் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க என்பது மாற்று கருத்து இல்லை.
1000 தான் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி அது என் குழந்தை, தேமுதிகன்னு சொல்கிறது என் குழந்தை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இன்னைய காலகட்டத்தில் தேமுதிக ஒரு மாற்று சக்தி தான், மறுக்க முடியாத சக்தி தான். நம்ம எந்த அரசியல் கட்சியும் உதாசீனப்படுத்துவதற்கல்ல. 1% ஓட்டும் ஒரு துரும்பும் நமக்கு முக்கியம்தான். அதுக்குன்னு நான் இந்த கட்சிகளை துரும்புன்னு சொல்ல. 1% ஓட்டுகள் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி, அது 10% ஓட்டுகள் இருந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளுக்குமே தேர்தல் என்பது ஒரு பெரிய திருவிழா. ஸோ அந்த திருவிழாவை அழகான முறையில் வடிவமைச்சு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியும். ஸோ இது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, குறிப்பாக தேமுதிக நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்டிஏ தான், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸில் தான் வாய்ப்புகள் அதிகம். இந்தி கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போதே அவர் அந்த முடிவை எடுக்கலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆனால் நிறைய கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம டிஎம்கே கூட போவோம், அவங்க சீட் தருவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம மாறி ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறோம்னா நம்முடைய மதிப்பு குறையும். குறிப்பாக எடுக்கணும் அப்படின்னா மதிமுகவை நம்ம சொல்லலாம். 1992 ஆரம்பிக்கப்பட்ட மதிமுக ஒரு நல்ல செல்வாக்காக இருந்த கட்சி. மாறி கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறாங்க. நாளைக்கு 6 எம்எல்ஏவா இல்லை 4 எம்எல்ஏவா இல்லை 8 எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்களான்னு தெரியலை. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிமாண்டை நீங்கள் மாறி வைக்கிறத விட்டுட்டு ஒரே நேச்சுரல் அலைன்ஸில் வச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கெயின் ஆகாட்டாலும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பவர் கெயின் ஆகும். உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இப்போ என்டிஏல அலைன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா சம்டைம் இந்த ஏடிஎம்கே மெஜாரிட்டி கிடைக்கல, ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அமைச்சரவையில் இருக்க போகிறாங்கன்னா அங்கே விஜயகாந்த் கட்சிக்கும் அமைச்சரவையில் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க காங்கிரஸ் டிஎம்கே கூட போனாங்கன்னா அங்கே அவங்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்குமா என்பது பெரிய கேள்விக்குறி. என்னதான் இருந்தாலும் முடிவு எடுக்க வேண்டியது அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பார்ப்போம், தமிழகம் அவர்கள் கையில் அல்லது அவர்கள் நினைக்கக்கூடிய போக்கில் போகுமா அல்லது அதற்கு எதிர் திசையில் காற்று வீசுமா என்பதை உங்களைப் போல நானும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.